ஹலோ காய்ஸ், இன்னைக்கு கர்ஸ் மாஸ்டர் மான்வாவோட எபிசோட் 16 தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். அந்த இடத்துல ஜூன் மழை பெய்யுது. மிஸ்டர் ஜூவோட மேன்ஷனுக்கு ஏகப்பட்ட ஆளுங்க வந்திருக்காங்க. அங்க ஃபியூனரல்ல கடைசியா நீனி தான் என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் அவங்க பண்ணிருக்கான். ஒருத்தவங்களும் நம்ம மிஸ்டர் ஜூவை பத்தி தான் அங்க பேசுவாங்க. மிஸ்டர் ஜூ வந்து ரொம்ப ஒரு நல்ல பர்சன்பா. அவரை மாதிரி ஒரு பர்சனுக்கு ஏன் இப்படி ஆகணும்? அதே மாதிரி பாவம் மிஸ்டர் ஜூவோட டாட்டரு, இப்போ அவளை கேர் பண்ண யாருமே இல்ல. இதுக்கப்புறம் அவ ரொம்ப கஷ்டப்படுவா. இதுக்கப்புறம் அவளுக்கு என்ன ஆகுமோ? அதே மாதிரி நான் ரீசெண்டா கேள்விப்பட்டேன், மிஸ்டர் ஜூக்குன்னு ரொம்ப கேப்பபிளான டிசைப்பிளும் இருக்காங்களாம். ஆனா எங்கேயுமே அவனை பார்க்கவே முடியலையப்பா. இப்படி எல்லாருமே நம்ம ஹீரோ ஈய பத்தி பேச கரெக்டா நம்ம ஈலினும் அங்க வரான். ஆமா, இந்த பையன் தானே அந்த மிஸ்டர் ஜூவோட டிசைப்பிள். அதே மாதிரி இவன் தான் இந்த இயரோட நேஷனல் டாப் ஸ்கோரராகவும் இருக்கான். ரீசெண்டா மிஸ்டர் ஜூ இறந்துட்டாரு அப்படின்னு ஒரு நியூஸ் பரவும் போது ஆளு ஒரு நாளும் குடிச்சுக்கின்னு ஜலசா பண்ணிக்கின்னு இந்த மாதிரி தான் ஜாலியா அவனோட வாழ்க்கையை ஓட்டின்னு இருந்தானா. அதுக்கப்புறம் இப்போ எதுக்காக அந்த மாதிரி ஒரு டிசைபிள் இங்க அப்பியர் ஆகணும்? நம்ம ஹீரோ வந்துட்டு, டீச்சர் நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். அங்க நீனியும் கேக்குறா, ஆமா இப்போ நீ எதுக்காகடா இங்க வந்திருக்க? என்னோட டீச்சருக்கு என்னோட மரியாதையை கொடுக்கணும் அப்படின்னு வந்திருக்கேன். முடிச்சிட்டியா? சரி, இந்த இடத்த விட்டு போ. உனக்கு வந்து இங்க வரணும் அப்படின்லாம் யாருமே சொல்லல. ஆனா எனக்கு அதை தாண்டி வேற எந்த இன்டென்ஷனும் இல்ல. ஜஸ்ட் லாஸ்டா ஒரே ஒரு முறை டீச்சரை பார்த்துட்டு போகணுமே அப்படின்னு தான் வந்தேன். திரும்பவும் எங்க அப்பாவை டீச்சர் அப்படின்னு சொல்லாது, அதுக்கு அவசியமும் இல்ல. ஏன்னா அவரு தான் உன்னை டிசைபிளா கன்சிடரே பண்ணல. உன் கூட சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் அவரு கட் பண்ணி விட்டாரு. நீ எந்த அளவுக்கு ஒரு ஃப்ராடு அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அங்க மத்தவங்களும் அதான் ஆல்ரெடி மிஸ்டர் ஜூ வந்து இவனை டிசைபிளா ஏத்துக்கல. அப்புறம் எதுக்காக ஆள் இங்க வரணும்? இந்த பையன் பண்றது எல்லாமே ஒரு விதமான ஆக்ட் மாதிரில இருக்கு. கண்டிப்பா இவன் ஒரு பெரிய சீட்டரா இருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம ஈலின்னு அங்க சொல்லி புரிய வைக்கலான்னு போறான். ஆனா என்னடா ஆனா ஓனா, இங்க மனுஷ பாஷை என்ன புரியாதா என்ன? இதுக்கு மேலயும் நிக்காத, மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிடு. நம்ம ஈலின்னு அங்க போறானோ இல்லையோ, ஆனா சில பல ஆளுங்க அங்க வந்துடுறாங்க. அந்த கேங் முழுக்க எல்லாருமே மாஸ்க போட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்தாலே தெரியலையா இந்த இடத்துல பிரச்சனையை பண்ணணும் அப்படின்னு தான் வந்திருக்காங்களே. இப்போ இவங்களால இந்த இடத்துல ஒரு பெரிய சீனும் ஆக போகுது. ஜூவோட டாட்டரு, இந்த மாதிரி நாங்க வந்திருக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் இருக்கு. நாங்க மிஸ்டர் ஜூவை கொஞ்சம் மீட் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு வந்தோம். ஆமா, நீங்களா யாரு? பொறுமை, இந்த மாதிரி எங்களால ஒன்னும் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படாது. மிஸ்டர் ஜூ திடீர்னு இறந்து போனது சஸ்பீஷியஸா எனக்கு தெரியுது. அதனால ஒன்னும் இல்ல, அவரோட உடம்பு கிழிச்சு அவரு எப்படி இறந்து போனாரு அப்படின்னு நாங்க எக்ஸாமினேஷன் பண்ணணும். அதனால மிஸ்டர் ஜூவோட உடம்ப தர முடியுமா? ஒரு ஃபியூனரல் ஏற்படும் போது அக்கோர்ஸ் யாரா இருந்தாலும் அந்த விஷயத்த மறுக்க தான் செய்வாங்க. ஒரு நாள் முன்னாடி வந்தாவாச்சு சரிப்பா ஏதோ அப்படின்னு சொல்லி ஒத்துக்கலாம். எல்லாருமே யோசிச்ச மாதிரிதான், ஃபியூனரல்ல யாருமே அப்படி பண்ண விருப்பப்பட மாட்டாங்க. அதே மாதிரி அங்க நீனியும் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா, எப்பா நீங்க வந்துட்டு அப்படியும் எப்படியும் ஏதாச்சும் பண்ற போறீங்க, அதுக்கெல்லாம் எந்த விதமான அவசியமும் இல்ல. அந்த ஒஞ்சி போன மாஸ்க் கூட இருக்கிற அந்த லீடரு அவனும் மத்தவங்க கிட்ட சொல்றான், ஆமா என்னடா நோஞ்சா மாதிரி நிக்கிறீங்க, உங்களெல்லாம் எதுக்கு நான் கொண்டு வந்தேன்? சும்மா சீனுக்கா? போயிட்டு வேலையை ஆரம்பிங்கல. அந்த கேங் ஆளுங்களும் முன்னாடி வருவாங்களா? இதனால நீனிக்கு பயங்கரமா கடுப்பாகுது. நீங்க யாரு என்ன அப்படின்லாம் எனக்கு தெரியல, ஆனா எங்க இருந்து வந்தீங்களோ அங்கேயே ஓடி போயிடுங்க, இல்லைன்னா அவ்வளவுதான், உங்க எல்லாரையுமே நானும் தாக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா எங்க அப்பாவோட கடைசி ஃபியூனரல் இது. அங்க நீனி இப்படி கஷ்டப்படுறத பார்த்தோன்னே ஒரு 2 பேரும் கூட்டத்துல இருந்து வந்துட்டு, மிஸ்டர் ஜூ மேல கைய வச்சீங்க, நீங்க கேட்டீங்க இப்படின்னு ஒரு 2 பேரும் முன்னாடி வருவாங்க. ஆனா அந்த மாஸ்க் கேங்கு வெறுமா கத்திய ஓபன் பண்ணி சும்மா சஜக்குன்னு வெட்டி போடுறாங்க. நம்மளே யோசிப்போம், என்னடா இவங்கலாம் அவிக்னஸ் இல்லைன்னா எதுக்கு நடுல ஒண்ணும் நடுல வந்து தேவையில்லாம செத்து போயிட்டாங்க. இப்போ அதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே பயமாயிதான். மத்தவங்களும் அவங்க தேய்ச்சிக்கணும் ஓடுறாங்க. ஐயோ மத்தவங்களை கொல்றாங்கயா, ஓடுங்க, போலீஸா வரவீங்க, ஆம்புலன்ஸா வரவீங்க. நீனி அவளோட ஃபயர் எபிலிட்டியை வச்சு பயங்கரமா அவங்க 2 பேரும் மேல தாக்குவான். ஆனா அந்த ஃபயர் எபிலிட்டி அங்க படுறதுக்குள்ளேயே வெறுமா அங்க கைய வச்சு அவன் தடுக்கிறான். என்ன சின்ன பொண்ணு, இந்த மாதிரி நீ ரொம்ப அரகண்டால இருக்க. அடு எப்படி இவன் அதை பண்ணான்? அப்பனா என் முன்னாடி இருக்க இந்த பர்சன் இவன் லெவல் 50ல இருக்க ஒரு பர்சனா என்ன? ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஆளு கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறான். சின்ன பொண்ணு, நீ மிஸ்டர் ஜூவோட டாட்டரா? சரி, அவரோட டாட்டரா இருக்கிறனால ஒன்னும் நான் கொல்லல. டேய் என்னடா நீங்க எல்லாம் சும்மா நிக்கிறீங்க, போயிட்டு காஃபினை ஓபன் பண்ணுங்களே. ஆனா அதுக்குள்ள பேக்ல ஒரு வாய்ஸ் அங்க கேட்கும், ஸ்டாப் பண்ணுங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஈலினு. அந்த மாஸ்க் மேனு அந்த காஃபினை திறக்கலான்னு வருவான். ஆனா ஈலினோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கும். அங்க ரொம்ப வேகமா வந்துட்டு ஒரு அட்டைக்கையும் அங்க பண்ணுவான். அந்த மாஸ்க் மேன் எப்படியும் அவங்க தப்பிப்பான். இருந்தாலும் ஒரு கை அப்படியே அங்க பாதியா போயிடுச்சு. நீங்க எல்லாருமே ஃபியூனரலுக்கு வந்துட்டு தேவையில்லாத விஷயத்த பண்ணிருக்கீங்க. இங்க இருக்கிற யாருமே உயிரோட போக போதில்ல. உங்க எல்லாரையுமே நான் கொல்லாம விட மாட்டேன். அந்த மாஸ்க் மேனும் சைல இருக்க அந்த பர்சனை பாத்துக்கினே சொல்றான், தேர்ட் பிரதர், இந்த பையன்
பையன் ரொம்ப சாகணும்னு சொல்லி ஆர்வமா இருக்கான்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன, இவனையும் நம்ம மூச்சு விட்டலாம், சீக்கிரம் பேரியரை செட் பண்ணு. நம்ம ஈலின் முன்னாடி நாலா பக்கமும் ஏதோ ஒரு பேரியர் அப்பியர் ஆகுது. நம்ம ஈலினும் அதுல வசமா மாட்டிக்கிறான். ஆனா நம்ம ஈலின் என்ன அப்படியே விடுவானா? வாய்ப்பே இல்ல. சாக்ரிஃபைஸ் லிவர். அங்க இப்படி ஆளு சொன்னோனே ஒரு ஃபர்பிடன் ஸ்பெல்லா இருக்கிற எட்டர்னல் தண்டர், அதுவும் ரொம்ப வேகமா ஃபிஃப்த் பிரதர் அங்க தாக்கும். இதனால ஆளோட வயிறே அப்படியே காணாம போயிடும். பின்னாடியே சிக்ஸ்த் பிரதரும் இருப்பான். அவனோட நிலைமையும் மோசமாகுது. இப்படியே அங்க வந்த 2 பேருமே காலி. டீச்சரோட சோல் இப்போ ஹெவன்ல இருக்கு. யாராச்சும் ஒருத்தங்க அவரை அஃபன் பண்ணணும்னு பார்த்தா கண்டிப்பா நான் விட மாட்டேன். மர்சியை காட்டாம எல்லாரையுமே நான் கொல்லாம விட மாட்டேன். இதுக்கப்புறம் ஆளு கைய வச்சு நெருப்போட எபிலிட்டியை பயன்படுத்துவான். அங்க ஃபோர்த் பிரதரா இருக்கிற அவன்லாம் பொசுக்கி போயிடறான். எதுவுமே மிஞ்சல. அங்க இதை பாக்குற மத்தவங்களுக்கா என்ன பண்ணும் தெரியல. நம்ம ஆளுக்கும் ஒரு மாதிரி களைப்பா இருக்கும். பயங்கரமா மூச்சு வாங்குறான். நம்ம நீனிக்கும் என்ன பண்ணும் தெரியல. ஆமா, இவனோட மூளை ஏதாச்சும் குழம்பி போயிச்சா என்ன? எதுக்காக இப்படி இவன் பண்ணிருக்கான்? இந்த சைடு அந்த லீடர் காரனும், ஹேய், நீங்க யாருமே அவனை பார்த்து பயப்படணும் அப்படின்லாம் இல்ல. ஏன்னா ஆளு ஜஸ்ட் ஒரு ஃபர்பிடன் ஸ்பெல் காஸ்டர் தான். ஆளு இப்போ எவ்வளவு வேணா ஸ்ட்ராங்கா இருக்கட்டும், ஆனா எவ்வளவு நேரத்துக்கு தொடர்ந்து நீடிக்க முடியும்? அவனோட லுக்ஸை வச்சு சொல்ல முடியுது. ஆளு இப்போ ரொம்ப கலைச்சு போயிட்டான். திரும்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி அவனோட வேகத்தை அதிகமாக்குறான். இப்படி அவங்க 2 பேரோட கதையை முடிக்கலான்னு போவான். ஆனா அதுல இருக்க ஒரு பர்சனும் பின்னாடி வந்துட்டு ஒரு வித்தியாசமான அட்டாக் பண்ணுவான். அங்க பின்னாடி நீனியும் கத்துறா, பாத்தீலேன்னு. ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அந்த அட்டாக் செஸ்டியை தாண்டி இந்த பக்கம் வந்துடும். அந்த இடம் முழுக்க அப்படியே ரத்தமா ஊத்தும். ஒரு பெரிய ஹோலும் இருக்கு அவனோட உடம்புல. அவ்வளவுதான் தம்பி, இந்த மாதிரி நீ ரொம்பவும் எங்க கூட விளையாடிட்ட. இப்போ நரகத்துக்கு போ. நம்ம ஏலியன் இறந்து போறத நம்ம நீனியால ஏத்துக்க முடியல. ஏன் தெரியல, ஒரு மாதிரி எதுக்கு எனக்கு வித்தியாசமா ஃபீல் ஆகுது. இது என்ன ஃபீலிங்கு? தம்பிங்களா, சீக்கிரம் போயிட்டு காஃபினை தொடங்க, பாடி எடுங்க. ஆனா திடீர்னு பின்னாடி ஏதோ ஒரு சவுண்டு கேட்கும். அவங்களும் என்னதுரா அப்படின்னு பாப்பாங்க. பார்த்தா நம்மாலு சீனாங்க நிப்பான். இங்க ஹெல்லுக்கு போது நான் இல்ல, நீங்க எல்லாருமே தான். ஃபர்பிடன் ஸ்பெல் அண்டையிங் இப்படின்னு நாங்க சொன்னோனே அவனோட வெட்டப்பட்ட கையே அவனோட உடம்புல இருக்க எல்லா காயமும் அப்படியே ஹீல் ஆகுது. அங்க இதை பாக்குற அந்த லீடர் காரனுக்கும் மத்தவங்களுக்கும் அங்க சுத்தமா ஐடியா இல்ல. ஐயோ, யாருப்பா இவன்? செத்து போறான் வரான் ரிப்பீட்டு, செத்து போறான் வரான் ரிப்பீட்டு. இவனுக்கும் டெவிலுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா என்ன? இல்ல டெவிலோட பிளாக்மெயிலிங் வீடியோ இருக்கா? இல்ல பிளாக்மெயில் பண்ணுவானா இவன்? இப்படின்லாம் இவங்க வந்து யோசிப்பாங்க. ஈலின், நீ வந்து உயிரோட இருக்கியா? இப்பதான் நம்ம நீனிக்கு அங்க ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஃபர்பிடன் ஸ்பெல் ஐஸ் ஆஃப் எட்டர்னல் ஃப்ரீஸ் இப்படின்னு நம்மால கண்ணால அந்த எபிலிட்டியை பயன்படுத்த அங்க அதை பார்த்தோன்னே எல்லாருமே தேய்ச்சிக்கணும் ஓடுறாங்க. ஐயோ ஓடுங்க. ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அந்த இடம்லாம் உரைய ஆரம்பிச்சு அவங்களும் மொத்தமா அப்படியே உறைஞ்சு போறாங்க. சைட்ல இதை ஒரு 2 பேருமே பார்த்துக்கினா அதை தான் யோசிக்கிறாங்க. அந்த பையன் அவன் வந்து ரொம்ப டெரிஃபைங்கா இருக்கான்ப்பா. அவன் ஒரு ஃபர்பிடன் ஸ்பெல் கேஸ்டரா. அவன் லெவலே கம்மியா தான் இருக்கும் போல. லெவல் 50ல இருக்க ஆளுங்களா அசால்ட்டா ஆளு மூச்சு வர்றான். நம்ம ஈலின்னு காஃபின் கிட்ட வந்துட்டு காஃபினை ஷோல்டர் மேல வச்சுக்கிறான். நீனிக்கும் ஏன் தெரியல, இந்த சீனெல்லாம் ஆல்ரெடி அவ பார்த்த மாதிரி இருக்கு. ஏன்னா லிங்கா நடிக்கும் போதும் இதே போஸ்ல தான் ஆளு கொண்டு வந்திருப்பான். பாடி லாங்குவேஜ் எல்லாம் சேமா இருக்கா. அதனால அவ யோசிக்கிறா சிமிலரா இருக்குன்னு. ஈலின், என்னோட ஃபாதரை நீ எங்க கொண்டு போற? என்னோட டீச்சரை நானே பரி பண்ண போறேன். சீன் அப்படியே ஒரு வித்தியாசமான பில்டிங்கை நோக்கி வரும். அங்க ஒரு பர்சனும் கேக்குறான், ஆமா டைகரு ரேபிட் அவங்களாம் என்ன திரும்ப வரவே இல்லையான்னு. மயிலாடு அவங்க திரும்ப வந்துட்டாங்க. மயிலாடு குஞ்சாங்கோட ஈஸ்ட் பக்கத்துல ஒரு வேலி இருக்கு. கரெக்டா ஒரு 79 கிலோமீட்டர். அந்த இடத்துல கேட் ஆஃப் அப்போக்லிப்ஸ் அது வந்ததுக்கான ட்ரேஸ் எல்லாமே இருக்கு. அப்படியா மிஸ்டர் ஜூ, எனக்கு இப்பயும் புரியல. கேட்டுக்குள்ள போயிட்டு நீ என்ன பண்ண? எதுக்காக உன் உயிரை விட்ட அப்படின்னு ஒரு பர்சனும் யோசிக்கிறான். சைட்ல அந்த மாஸ்க் மேனும், மயிலாடு விரமா சொல்லுங்க, போயிட்டு மிஸ்டர் ஜூவோட பாடியை நாங்க கொண்டு வரணுமா? இல்ல அதுக்கு ஒன்றும் அவசியம் இல்ல. ஏன்னா இதனால இன்னமும் தான் பிரச்சனை அதிகமாகும். வெறுமா நம்ம ஈலினியும் நீனி மேலேயும் ஒரு கண்ணு வைக்கிறதுக்கு சில பல ஆளுங்களை சென்ட் பண்ணி என்ன, அதே மாதிரி எனக்காக இன்னொரு ஒரு பர்சனையும் நீ ஃபைன் பண்ணணும். யாரு? வேற யாரு? ஜாப் சேஞ்சர் கில்டோட பிரசிடென்ட் அந்த லீச்சுவான் அவரு. அதாங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொட்ட தலையா அவன் தான். அதே மாதிரி சொல்லிக்கிறேன், அந்த மாஸ்க் கேங்க்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்ல. வேற ஒரு கேங் தான் இவங்க. கூட்டத்தோட கூட்டமா இவங்க மிங்கிளாகி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு வந்துட்டாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன பிளான் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இதுக்கப்புறம் அங்க போயிட்டு அடக்கத்தையும் அவங்க பண்றாங்க. ஏலின், எனக்காக இன்னைக்கு அவ்வளவு விஷயத்த பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நீ ஒண்டி இல்லைன்னா இப்போதைக்கு அங்க என்ன இருக்குமோ. இந்த காடுக்குள்ள மணி வந்து எனஃபா இருக்கு. உன்னோட கண்ணையும் உன்னோட உடலையும் கியூர் பண்ற அளவுக்கு. ஆனா நம்ம ஈலின் அதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஆமா ஈலின், என்ன ஆச்சு? என்ன பண்ணிருக்கு நீ? எனக்கு ஒன்னும் நான் பண்ண விஷயத்துக்கு காசெல்லாம் வேணாம். நான் என்னோட டீச்சருக்காக இந்த விஷயத்த பண்ணேன். ரீபே பண்ணணும் அப்படின்னு தான் நான் பண்ணேன். மத்தபடி எதுவும் இல்ல. போகும்போது பின்னாடியே அவளும் அங்க சொல்றா, ஈலின் அங்கேயே இரு. நீ நான் வந்து ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லி ஆகணும். உனக்கு பிடிவாதம் ரொம்ப அதிகமா இருக்குப்பா. நீ சொல்றதுதான் கரெக்ட், நீ சொல்றதுதான் நீ பண்ணுவ இப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீ. உண்மையா சொன்னா மிஸ்டர் ஜூ ஒண்டி இல்லனா நீ ஒண்ணுமே இல்ல, ஒரு யூஸ்லெஸ் ஆன பர்சன். அங்க இப்படி டைரக்டா உண்மையா சொல்லணும். ரியாலிட்டி ரொம்ப ஹார்டா சில பேர் கேட்டவங்கள. ஆல்ரெடி அவங்க
அப்பாவும் இறந்து போயிட்டாரு. இப்போ இந்த மாதிரி விஷயத்த சொன்னோனே அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா இலின், இந்த மாதிரி நான் உண்மையிலேயே ஒரு யூஸ்லெஸ்ஸான பர்சன் தான். நான் பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் எங்க அப்பா பின்னாடி தான் இருப்பேன். அவரு தான் எனக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாவும் ஒரு வால் மாதிரியும் எனக்கு இருப்பாரு. ஆனா அவரு இறந்து போனக்கு அப்புறம் என்னால முன்னாடி நின்னு அவரோட காஃபினை கூட அங்க ப்ரொடெக்ட் பண்ண முடியல ஈலின். ஆனா நம்ம ஈலின் அங்க கண்டுக்கல, அப்படியே போயிடறான். ஏன்னா இதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரப்போது. அதுக்காக நம்ம ஈலின் அங்க தயாராகணும். அங்க அப்பாவோட கலரைய போச்சு. அவளும் பயங்கரமா அழுவுறா. அப்பா நீங்க இல்லாம நான் என்ன ரியலி ரொம்ப யூஸ்லெஸ்ஸா என்ன? இதுக்கப்புறம் நம்மால ஜி ஃபேமிலிக்கு வந்திருப்பான். அதாங்க யூவோட ஃபேமிலி. யோ பாஸ், நீ வந்து ஓகே தானே? நான் கேள்விப்பட்டேன் ஏதோ மிஸ்டர் ஜூவோட ஃபியூனரல்ல ஒரு பெரிய சீன் ஆயிச்சாமே, என்ன கதை? ஆமா ஆமா, பெரிய சீன் ஆயிடுச்சு. என் கண்ணெல்லாம் பார்க்கும் போதே உனக்கு தெரியலையா? யோ பாஸ், அதான் ஏன் நானும் கேக்குறேன், கண்ணுக்கு என்ன ஆச்சு? அதெல்லாம் அவ்வளவு பெரிய சீன் இல்ல, பரவாயில்ல, ஏதாச்சும் பண்ணி சரி பண்ணிக்கலாம். அங்க பின்னாடியே நம்ம யூவோட அப்பாவும் வந்துட்டு, ஈலின் இந்த மாதிரி நெக்ஸ்ட் உன்னோட பிளான் என்ன பாக்கனா? உனக்கே தெரியும் அந்த லீச்சுவான் அவரோட கில்டு கூட வேலை செய்யறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படி உனக்கு அது வந்து பிடிக்கல இல்லனா நீ தாராளமா எங்க ஜி ஃபேமிலி கூடயே இருக்கலாம்ப்பா. நாங்க இருக்கோம் சப்போர்ட் பண்றதுக்கு. அங்கிள் ஜி உண்மையிலேயே நீங்க ரொம்ப நல்லவரு. உங்களோட கைனஸுக்கு ரொம்ப நன்றி. இருந்தாலும் நான் வந்து ஸ்டில் இப்பயும் யூனிவர்சிட்டிக்கு எப்படியோ போகணும். அதே மாதிரி என்கிட்டயும் அந்த அளவுக்கு டைமும் இல்ல. அதனால நான் எல்லாத்தையுமே ரெக்ரெட்ஸ் இல்லாம முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அங்கிள் ஜியாலையும் அங்க என்ன பண்ண முடியும்? சரிப்பா, உன்னோட டிசிஷனை நீ எடுத்துட்டனா நாங்களும் என்ன ஆனாலும் பரவாயில்ல உனக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஏதாச்சும் வேணும் இல்ல எங்கேயாச்சும் போனோம்னா தாராளமா எங்க கிட்ட வா. உன் பின்னாடி ஒரு பெரிய சப்போர்ட்டா இந்த ஜி ஃபேமிலி எப்பயுமே இருக்கும். அங்கிள் ஜி ரொம்ப நன்றி. இப்போ நான் என்னோட ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு நம்மால ரூமுக்கு வந்துட்டு ரெஸ்ட் எடுப்பான். எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன்பா, அவ்வளோ வேலை. என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அந்த ரிங்கு வழியா ஆட்டோமேட்டிக்கா அந்த பவுச்சும் தன்னால வெளியில வரும். ஆமா, இந்த பவுச் வந்து அந்த சீக்ரெட் பவுச் தானே, என்னோட டீச்சரு கடைசியா விட்டு போன அந்த பவுச். இது எப்படி இது தன்னால வெளியில வருது? அந்த பவுச்சுக்குள்ள 2 ஸ்கில்லுக்கான ஸ்க்ரோலும் இருக்கு. ஆமா, இது வந்து என்ன? அந்த ஸ்க்ரோலை நம்மால பாக்குறான். அதுல ஃபேண்டம் டெக்னிக் அப்படின்னு ஒரு டெக்னிக்கும் இருக்கு. இந்த டெக்னிக் மூலமா ஒரு ஃபேண்டம் ஷேடோவை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அதாவது அவன மாதிரியே ஒரு க்ளோனை உருவாக்கி எனிமீஸை கன்ஃபியூஸ் பண்ண முடியும். ரெண்டாவதா டர்ட்டில் பிரீத்திங் அப்படின்னு ஒரு ஸ்க்ரோலும் இருக்கு. இதை பயன்படுத்துற மூலமா நம்ம ஹீரோட பிரீத்திங் அது ரொம்ப ஸ்லோ ஆயிடும். இந்த அளவுக்கு ஸ்லோ ஆகும்னா நம்ம ஹீரோவே எந்த போயிட்டான் இப்படின்னு எல்லா எனிமீஸும் யோசிச்சுட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. மிஸ்டர் ஜூக்கு என்னை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஃபியூச்சரா ஒரு பல முறை பார்த்தேன் அப்படின்னு சொன்னாருல. அப்ப என்கிட்ட அந்த சப்ளிமேஷன் அதாங்க அந்த இன்ஃபினிட்டா எவால்வ் பண்ற அந்த ஸ்கில் அது இருக்கணும் அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆளு டர்ட்டில் பிரீத்திங் டெக்னிக்கை வாய்டு டெக்னிக்கா மாத்துறான். அதே மாதிரி அந்த க்ளோனை உருவாக்குற அந்த ஃபேண்டம் டெக்னிக் அதுவும் இப்ப என்ஹான்ஸ் ஆகி 1QI டிரான்ஸ்ஃபார்மிங் இன்டு 3 பியூரிட்டிஸ் இப்படின்னு ஒரு டெக்னிக்கா அங்க மாறும். இந்த வாய்டு டெக்னிக்கை பயன்படுத்தும் போது நம்மால ஏதாச்சும் ஒரு போனை சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கும். எப்போ இந்த வாய்டு டெக்னிக்கை பயன்படுத்துறானோ அப்போ ஒரு வாய்டு ஸ்டேஜுக்கு போயிடுவான். அதாவது சிம்பிளா சொன்னா யாரு கணக்குமே ஒரு மிஞ்சத்துக்கு அங்க தெரியவே மாட்டான். அது ஒண்டி இல்ல, என்ன அட்டாக் பட்டாலும் நம்ம ஹீரோ மேல ஒர்க்கே ஆகுது. லிட்டரலா நம்ம ஹீரோ காத்தோட காத்தா இருப்பான். காத்து மாதிரி எதுவுமே அவனை பண்ணவே முடியாது. 1 மினிட்டுக்கு ஆளு தான் அங்க இன்வென்சபிளே. அதுக்கப்புறம் ஃபர்பிடனான 1QI டிரான்ஸ்ஃபார்மிங் இன்டு 3 பியூரிட்டிஸ் அந்த டெக்னிக் இதை பயன்படுத்தணும்னா யூசரோட பாதிக்கு பாதி லைஃப் டைம் அதை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணா நம்ம ஈலின மாதிரியே அங்க க்ளோன்ஸை உருவாக்க முடியும். அது எக்ஸாக்டா அப்படியே நம்ம ஈலினோட காப்பியா இருக்கும். ஈலின் கிட்ட எந்த அளவுக்கு பவர்ஸ் இருக்கும் அதுக்கிட்டையும் அந்த அளவுக்கு இருக்கும். ஆனா அந்த க்ளோன் அழிஞ்சு போனா ஒரிஜினலுக்கு எதுவுமே ஆகாது. இதுவே ஒரிஜினல் ஈலினா இருக்கிற நம்ம ஈலின் அவனே அழிஞ்சு போயிட்டானா அவ்வளவுதான், க்ளோன்ஸும் மொத்தமா அழிஞ்சு போயிடும். ஆஹா டீச்சரு, நீ உண்மையிலேயே மாசியா? ஏன்னா எனக்கு தெரியும் நீ வந்து யோசிக்காம இந்த மாதிரி விஷயத்த நீ பண்ணிருக்க மாட்ட. ஏன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி இதுக்கப்புறமும் நிறைய பேரோட கண்ணு என் மேல இருக்கும். அவங்க எல்லாருக்குமே டிமிக்கி தரணும்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு கண்டிப்பா தேவைப்படும். அதனாலே எனக்காக நீ இந்த மாதிரி ஒரு 2 ஸ்க்ரோல விட்டு போயிருக்க. உண்மையிலேயே நீ மாசியா? ஆளு உடனே அந்த 3 பியூரிட்டிஸ் அதை பயன்படுத்த அவன மாதிரியே எக்ஸாக்டா ஒரு ரெப்ளிகா அப்பியர் ஆகுது. ஆஹா உண்மையிலேயே வேற லெவலுப்பா. நம்ம ஈலினும் இது உண்மையிலேயே உண்மையா அப்படின்னு சொல்லி தொட்டெல்லாம் பாக்குறான். விட்டா கீழே கையை விட்டாலும் ஆச்சிரும்ல, அந்த அளவுக்கு உண்மையா இருக்கு. அவ்வளவுதான், இதுக்கு மேல மத்தவங்களை பத்தி கவலைப்பட வேணாம். நீ இங்கே இரு, நான் வந்து போறேன். ஏன்னா மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் நீதானா இப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா உண்மையான நான் வெளியில இருப்பேன். கிரேட் வாய்டு டெக்னிக்கை பயன்படுத்தின அத்தனுடைய நம்மாலு கண்ணுக்கே தெரியாத மாதிரி ஆயிடுறான். அங்க வேகமா நம்மாலு போறான். ஆனா மத்தவங்களோட கண்ணுக்கு யாருமே அங்க தெரியல. பாருப்பா இந்த மாதிரி என்ன கண்காணிக்கணும்னு சொல்லி இத்தனை பேரா? ஆனா இந்த சிட்டியோட நம்பர் 1 ஆஸ்ட்ரோலஜர் அவரு எல்லாத்தையுமே ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்கும் போது நான் எதுக்காக கவலை பண்ணும்? சரி போயிட்டு லெவலப் பண்ற வேலையை ஆரம்பிக்கலாம் இப்படின்னு நம்மளும் லெவலப் பண்ணலாம் அப்படின்னு போறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தொடர்ந்து இன்னமும் நிறைய வீடியோஸை போட முடியும்.
முடியும். நான் உங்கள அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். சைனரா.